இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து பிஎம் உஜ்வாலா ஸ்கீமில் வாங்கியிருந்தால் நீங்கள் வருடத்திற்கு 12 சிலிண்டர் புக் பண்ணும்போது உங்களுக்கு மானியமாக ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 330 ரூபாய் கிடைக்கும். இந்த பணம் வந்து ஏற்கனவே வந்த பலருக்கும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கேஸ் ஏஜென்சிஸில் எல்பிஜி சிலிண்டர் வாங்கினீங்களோ அங்கே போயிட்டு உங்களோட இகேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய கேஸ் சிலிண்டர் கூட உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை அப்டேட் பண்ணாதவர்களுக்கு தான் வந்து இந்த மானியம் தற்போது வரல. இந்த மானியத்தை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இதை அப்டேட் செய்தாலே உங்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நீங்கள் வந்து ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இகேஒய்சி டீட்டெயில்ஸ் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி இகேஒய்சி அப்டேட் பண்ணணும். அதன் பிறகு உங்களுக்கு மானியம் கிடைக்கும். தற்போது உங்களுக்கு மானியம் ஏற்கனவே வருதா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனிலே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே மை எல்பிஜி டாட் இன்னும் சொல்லியிருக்கும் pmui.gov.in இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே மை எல்பிஜின்னு இருக்கும், பாரத் கேஸ், இண்டியன் கேஸ், ஹெச்பி கேஸ்னு இருக்கும். நீங்கள் எந்த கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. மோஸ்ட்லி செக் பண்ணுறதுலாம் சேம் மெத்தட் தான் இருக்கும். நான் இண்டியன் கேஸ் யூஸ் பண்ணுறதுல இண்டியன் கேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதிலே வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு எல்பிஜின்னு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்பிஜின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே சப்சிடி ரிலேட்டட் பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சப் கேட்டகரியில் வந்து சப்சிடி நாட் ரிசீவ்ட், ஆதார் லிங்கிங் இஷ்யூ, ஆதார் கார்டு ரிலேட்டட் இஷ்யூ இருக்கும். நீங்கள் சப்சிடி நாட் ரிசீவ்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எல்பிஜி ஐடி அல்லது உங்களோட எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கூட என்ன மொபைல் நம்பர் லிங்காக இருக்கோ அந்த மொபைல் நம்பரை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு கன்சியூமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கடைசியாக பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சீரியல் நம்பர், நீங்கள் ஆர்டர் நம்பர், ஆர்டர் பண்ண டேட், எவ்வளோ ஆர்டர் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு டெலிவரி டேட், சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 330 ருபீஸ் வந்துருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கான மானியம் தொடர்ந்து வந்திருக்கானு சொல்லிட்டு அதற்கான டேட்டும் இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் மானியம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மானியம் உங்களுக்கு வராத சமயத்தில் நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மானியம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அரசு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.